நல்ல பழங்கள் எல்லாம் இருக்குது. அங்கால இது கிரேப்ஸ் இருக்குது. ஜெஃப்னாக்குள்ளேயே 2-3 கடைகள் இருக்கு. நாச்சிமாவடியில 2 கடையும். மல்வானிலேருந்து இருக்கிறீங்களா? வேற பழங்களும் விற்பனையா? கொய்யா பழம் எனக்கு வந்து 300 ரூபாய்க்கு தாங்க. யாழ்ப்பாணம் முத்திரை சந்தியில் நிற்கிறேன். இந்த நல்லூர் பெருந்திருவிழா காலத்தில் இங்கே வந்து இந்த பழக்கடையில் மிக மலிவான விலையில் ரம்புட்டான் பழங்களை விற்று கொண்டிருக்கணும். அதாவது 100 ரூபாய்க்கு 30 பழம் குடிக்கணும். அதை விடவும் மக்கள் வந்து இந்த பழங்களை வந்து அள்ளி கொண்டு போயினோம். பார்ப்போம் என்ன மாதிரி எதனால இந்த மலிவு விலையில் கொடுக்கணும், வேறு சம்பவங்களை எல்லாம் கேட்டு பார்ப்போம். இந்த பழம் எங்கே இருந்து வருது? அண்ணா இது நாங்கள் மல்வானிலேருந்து கொண்டு வரோம் பழம். மல்வானிலேருந்து ரம்புட்டான பேர் போனால் மல்வானு தானே. அப்போ மல்வானிலேருந்து கொண்டு வரீங்க. இந்த இலைய ரம்புட்டான் இலையில பாருங்க. அப்படியே இந்த ஒரு இதுகளில் இருக்குது, நிறைய பழங்கள் இருக்குது. இது 60 பழம் 200 ரூபான்னு சொல்லிக்க. 100 ரூபா 30 பழம் அப்படி கொடுக்குறீங்களா? நீ என்ன பேச்சு கொடுக்குறீங்களா? சரி. இதில் அந்த கூடைகளுக்கு எல்லாம் அள்ளி எடுத்து கொண்டு வந்தவ அதையும் காட்டுக்குள்மையாக இருக்கும் பாருங்க. நிறைய பழங்கள் இருக்கு. சனம் என்ன மாதிரி என்ன வந்து வாங்கிடுவோம்? பரவாயில்ல, நல்ல சனம் வருது. நாளையில வருவாங்க. பின்னேற டைம்ல பாக்குறேன் தான். இப்ப காலையில வந்து வாங்கிட்டு போயிருப்பேன். இப்ப வெயில் டைம் தானே. காலையில நல்ல சனம் வரும். அதே மாதிரி மத்தியானத்துக்கு பிறகு பின்னேற டைம் அப்படி இன்னும் நிறைய சனம் பெறும். ஆனா என்னன்னு சொன்னா மத்தியான டைம் படி இப்ப கொஞ்சம் குறைவா இருக்கு. இப்ப நல்லூர் காலம் தானே நிறைய பேர் வருவீங்க. இதுல மங்குஸ்தான் இருக்கு. மங்குஸ்தான் என்ன விலை? மங்குஸ்தானே நாங்க கிலோ 600 அப்படி விற்கிறதானே. ஆனா அன்றைக்கு நான் கேட்க 650 ரூபா போனது. இப்ப இன்னும் மலிஞ்சு இருக்கு. இந்த பழங்கள் மலிஞ்சு கொண்டு இருக்குது. சீசன் போல திருவிழா வேற தானே. திருவிழா இப்ப குறைச்சி. ரைட். இது வேற பழங்கள் நிறைய எல்லாம் இருக்குது. நல்லா கொய்யாவும் இருக்கு. கொய்யா பற்றி கேட்டுப்பான். கொய்யா என்ன மாதிரி? கொய்யான்னு நான் கிலோ 280 ரூபாய் விற்கிறது. அதுவும் நல்ல ஃப்ரெஷ்ஷான பழங்கள் தான். 280 ரூபா கிலோ. அந்த டயபெட்டிக்ஸ் அந்த அதுக்குரியாக்கள் எல்லாம் இந்த சுகர் படுத்தக்காரெல்லாம் கூட எல்லாம் விருப்பப்பட்டு வந்து. ஆனா இந்தியா கொய்யாவா இருக்குதான். இந்தியா கொய்யாவும் அந்த இலங்கை கொய்யா மாதிரி இந்த வேற டிஃபரெண்டா இருக்கு பழங்கள் எல்லாமே. நானும் ரம்புட்டான் தான் மெயினா வாங்க வந்தேன். நான் ரம்புட்டான் வாங்க போறேன். எடுத்து நான் ஒர்க் பண்ற இண்டஸ்ட்ரியில சொல்லிவிட்டேன். அவங்கள ஒரு 300 ரூபா தந்து கொஞ்சம் ரம்புட்டான் பழம் வாங்கி விடாப்பா. அப்ப நான் வாங்க போறேன். என்ன மாதிரி இப்ப அதிகமா நிறைய பழங்கள் எடுத்தா டிஸ்கவுண்ட்ல எல்லாம் போட்டு குடிப்பீங்களா வாராக்கள்? அப்படியெல்லாம் இருக்கு. நிறைய பழம் எடுத்து அது கொஞ்சம் கூட எடுக்கணும். அப்படியா? சரி. சில பேர் வந்து அதை எடுத்துக்கொண்டே விற்கிற பழக்கங்களும் இருக்குமே. இங்க ஹோல்சேல் மாதிரி எடுத்துட்டு போவாங்க. வந்து பழம் எடுத்து கொண்டு போவாங்க. உங்களோட வேற கிளைகளும் இருக்கு என்ன? எங்க இருக்குது அந்த கிளைகள் எல்லாம்? இதுல இங்க ஜெஃப்னாக்குள்ளேயே 2-3 கடைகள் இருக்கு. நாச்சிமாவடியில 2 கடையும். மத்த இந்த இதுல உண்டு. இந்த இதுல ஒரு கேக் கடை, டம்ரோக் ஒன்று கொண்டு இருக்கு. அப்ப நிறைய கடைகள் இருக்கு. அதான் நீங்கள் வந்து ஓரளவுக்கு மலிவா விற்கக்கூடிய மாதிரி இருக்குது. மற்ற இந்த சைட்ல வந்து நடுக்க வாராங்கள் எல்லாம் வாங்கி கொண்டு போறதை நான் பாக்குறேன். நான் பழங்கள் எல்லாம் வாங்குற கூடுதல வேற பழங்களும் இருக்கு. அந்த இப்ப பெசம் புருட்டு என்ன விலை போகுது? பெசம் புருட்டுன்னு நாங்கள் கிலோ கணக்கில் 900 அப்படி விற்கிறோம். பெசம் புருட்டோ இப்போ சீசன் இல்லை தானே? அப்படியா? மற்றது அங்கால இருக்காது. இந்த டிராகன் ஃப்ரூட் இருக்கு. அங்கே அவகாடா என்ன? அவகாடா ஃப்ரூட் இருக்குது. வேறு வேறு பழங்கள் தான் இருக்கு. இதுல முக்கியமா வந்து ரம்புட்டான் தானே. ரம்புட்டான் மங்குஸ்தான் தான் இப்போ சீசன். ரம்புட்டானை டார்கெட் பண்ணி தான் கூட மக்கள் எல்லாம் பாருது. எல்லாம் மலிவு விலையில போறோம்னா ரம்புட்டான் தானே. பாப்போம். இந்த ரம்புட்டான் ஒன்று உடைச்சி காட்டுவோம். நான் பார்ப்போம் அப்படி இருக்கான்னு சொல்லி. பழத்தை நல்லா இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இருக்கான் அப்படி தான் நினைஞ்சு பாருங்க. அப்படி ரம்புட்டான் அப்படி தான் உடைக்கிறது. உடைச்சி பார்த்தா உள்ளுக்குள்ள அப்படி சதை மாதிரி வேறு சாப்பிட்டு பார்ப்போம். அவன் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் பாருங்க. அப்படியே அந்த ஜெல்லி மேரி அப்படியா இது வடிவா இருக்குன்னு சொல்லி பாருங்க. இன்னைக்கு நல்லா இருக்கு. நல்ல இனிப்பு. நல்ல டேஸ்டான பழம் தான். நல்ல டேஸ்டான பழம் தான். இப்போ சீசன் அப்படியே குறைஞ்ச இந்த டைம்ல சாப்பிட்டா சரி. இல்லாட்டி கடைசி சாப்பிடலாம். அதுதான் நல்லா சந்தர்ப்பம் கிடைக்காது. அப்படி மலிவு இருக்கு. இப்போ நான் வந்து வீடியோ எடுத்து நிற்கிற நேரம் வந்து 1 மணி. ஆனால் பின்னேரம் நிறைய க்ரௌட்டாக இருக்குமே. நல்ல க்ரௌட் பின்னேரம். பின்னேரம் நல்ல க்ரௌட் வருவாங்க. நீங்க நிறைய பேர் கடையில வேலை செய்யறீங்களா? என்ன எத்தனை பேர்? கடையில ஒரு 3-4 படியால் நிற்கிறோம். எல்லாரும் வேலை செய்யறீங்களா? பின்ன டைமுக்கு இருக்கலாம். டைமே இருக்காது. அந்த அளவுக்கு இருக்க இல்லாத அளவுக்கு வேலையா இருக்கு. வேணும் அவ்வளோ க்ரௌட்டாக இருக்கணும். நான் பார்த்தேன் காலமாக போய்க்குள்ள பார்த்துட்டு வந்தேன். நான் இப்போ இதில் எடுக்க வந்து நான் எடுத்தோன்னா காலமை டைமில் வந்து சரியான க்ரௌட்டாக இருந்தது. இதில் எடுக்கலாமல் இருந்தது. அப்போ நான் யோசிச்சு போட்டு தான் அப்புறம் இப்போ வந்து நானுங்க வீடியோ எடுக்கிறாங்க. கூடுதலாக அந்த ரம்புட்டானை டார்கெட் பண்ணி தான் நல்லா பெரியணும். ரம்புட்டான் மங்குஸ்தான். ரம்புட்டான் தான் இப்போ சீசனே. ரம்புட்டான் மங்குஸ்தான் என்ன மாதிரி எவ்வளோ போகுது? இப்போ கிலோ 600. கிலோ 600. எல்லாம் மலிஞ்சிருக்கு. என்ன நல்ல பழங்கள் எல்லாமே இருக்குது. அங்கால இது கிரேப்ஸ் இருக்குது. இவ்வளோ மலிவு கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு உங்களுக்கு பழம். என்ன இந்த ரம்புட்டான் மலிவு விற்பனை தொடர்பில் இன்னொரு விடயத்தையும் குறிப்பிட வேணும்.
இது வந்து பருவகாலம், அதாவது சீசன். ரம்புட்டானும் மங்குஸ்தானும் மலிவு விலையில விற்பனை ஆகுது. இங்கே மட்டும் இல்லை, யாழ்ப்பாணத்தில் எல்லா இடங்களையும் விற்பனை ஆகுது. இப்போ இந்த நல்லூர் பெருந்திருவிழா முன்னிட்டு இந்த சூழல்களில் முழுக்க விற்பனை ஆகுது. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விலைகளில் போகுது. இப்போ 100 ரூபாய்க்கு சில இடத்துல 25 பழம், சில இடத்துல 20 பழம், சில இடத்துல 15 பழம், அப்படி ஒவ்வொரு பழங்கள் இந்த தன்மைக்கு ஏற்பையும் விற்பனை ஆகுது. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது எனக்கு இது மலிவாக தெரிஞ்சுது. 100 ரூபாய்க்கு 30 பழம். இதை விட இது வந்து ஒரு 15 நாட்களுக்கு அப்படி இந்த விலைகளில் போகும். இப்போ சீசன் மாறுறதானே, அப்போ மாற்றங்களுக்கு ஏற்ற மாதிரி விலை மாறுபடும். ஆனாலும் குறிப்பாக ஒரு 15 நாட்களுக்கு அப்படி இந்த இடத்துல இருக்குமென்று சொல்லி கேட்ட இடத்துல சொல்லியிருந்தேன். நீங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து பார்த்து விலைகளை விசாரித்து வாங்கலாம். எனக்கு பார்க்கும் பொழுது இது லாபமாக தெரிஞ்சது. அதனால நானும் இந்த பழங்களை வாங்கி கொண்டு இருக்கிறேன். பழம் இருக்கு என்ன மல்வானிலேருந்து இருக்கிறீங்களா? ஓ, எப்படி அண்ணா இது பழங்கள் எல்லாம் வாங்குறாங்களோ ஆக்கள் வந்து? வாங்குறாங்க, பரவாயில்ல போகுது. ஓ, எனக்கு வந்து 300 ரூபாய்க்கு தாங்க. 300 ரூபாய்க்குண்டா எத்தனை பழம் பெறுது? 90 பழத்துக்கிட்ட வருது. 90 பழம் பெறுது. நல்ல பழமா போடுங்க. நல்லது என்ன, எல்லாம் நல்ல மாதிரி இருக்குது. சனம் பெறும் என்ன கொஞ்சம் சனம் வரும். இப்ப கொஞ்சம் இந்த கார் வழி எல்லாம் பெறும். நல்லூர் பிரச்சனையால நல்லூர் கோவில்களோட நின்றுட்டு திருவிழா டைமுக்கு சரியான சனமா இருக்கு. பின்னேரம் நிக்க உடையில அது. இந்த பாருங்க, கார் வழி எல்லாம் பாருங்க. இந்த மோட்டர் சைக்கிள் டவுன் என்ன ஒரு மெயினான இடம் தான். ஆக்கெல்லாம் பாறாங்க, இதுதான் பெறுவாங்க உடனே அனிதான் வந்தாங்கன்னா சரி. என்ன வெயில் டைம் தானே, இதுல நிறைய குவிச்சிருக்கிறீங்க போடுங்க. என்னடா இந்த தடிகள் எல்லாம் நிறைய இருக்கிறபடியே வெயிலால ஆக்கள் வெளியே வர்றது கொஞ்சம் சிக்கல் தெரியும் தானே. வெயில் டைம்களுக்கு நல்ல இதான பழம். ரம்புட்டான் பழம் விரும்பி சாப்பிடுறான், இந்த சீசனுக்கு விரும்பி சாப்பிடுறானே. எனக்கு அண்ணா இந்தாங்கண்ணே. ஓகேயா, இப்போ எத்தனை வருது அண்ணா பேக்ல போட்டுட்டு? அண்ணா பழம் போட்டு கொண்டு இருக்கார். பொறுக்கி 100 ரூபா வாங்கினா 90 பழம் தெரியணும். அப்போ எங்களுக்கு டிஸ்கவுண்ட் இல்லையோ? வீடியோ போடுறாங்க அப்படி அண்டு இல்லையா? அப்படி ஒரு விஷயம் இல்லை. பழம் எல்லாருக்கும் ஒரு மாதிரி தான் கொடுக்குறதா. நாளைக்கு கூடுதலாக சேல் போடுறதானே, அதனாலே அப்படி செய்ய மாட்டேனோம். ஃப்ரீயாக கொடுக்குறதோ அந்த ஆஃபரோ அப்படி ஒன்றும் இல்லை. வீடியோ போடுறதுனால அப்படி ஒன்றும் இல்லை. வேறுங்க வேற பழங்களும் விற்பனையா. கொய்யா பழம் 90 சரியா பண்ணிட்டீங்களா? பாருங்க பழத்தை. ஓகேண்ணா, தேங்க்ஸா. சரி, பழங்கள் எல்லாம் வண்டியாச்சு. இன்னொன்றையும் சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நிரந்தரமான ஒரு பழக்கடை தான். நானே இந்த வீதியால் பல மாதங்களாக பயணம் போயிருக்கேன். இந்த பழக்கடையை பார்த்து கொண்டு போகிறேன். பல வகையான பழங்கள் வந்து பல்வேறு விலைகள்லையும் கிடைக்கப்படுறது. இது சீசன் காலம் என்றபடியே தான் இந்த ரம்புட்டான் மங்குஸ்தான் இதுல எல்லாம் இருக்குது. இந்த சீசன் இது முடிஞ்சிடும். அப்படி ஒரு 15 நாட்கள் இருந்தாலும் இந்த விலையில இந்த பழங்கள் இருக்கும். பாருங்க, இப்போ தான் சனங்கள் எல்லாம் இந்த இடத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பழங்களை கொள்ளுநர் செய்யறதுக்கு தான் வந்திருக்கணும். பாருங்க, எடுத்து கொண்டிருக்கணும்.